நண்பர்களே வணக்கம். இது நாள் வரை சென்ற முறை நீங்கள் கேட்டது மேஷலக்கணக்காரர்களுக்கானது. அதே மேஷலக்கணக்காரர்களுக்குத்தான் இப்பொழுதும் தொடர்கிறது. அன்பான மேஷலக்கணக்காரர்களே, மேஷலக்கணத்திற்கான மரங்களை பார்த்தோம். பெயர்கள் நமக்கு புரியவில்லை. கிராமத்திலேயே பிறந்து வனத்திலே வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். நாம் நாகரிகத்தில் டீசல் புகைகளையும் பெட்ரோல் வாசனையிலேயும் தூசி தும்பிலும் வாழ்ந்து விட்டோம். இனி விழித்து கொள்வோம். மேஷலக்கணக்காரர்கள் தனது லக்னத்திற்கு சுபகிரகமான கோச்சாரப்படி வரும் நாளில் மரங்களை நட்டு நீர் ஊற்றி தனது கிரக ஈர்ப்பு சக்தியை அதன் மூலம் பெறலாம். அச்செடி வளர வளர இவர்களின் ஈர்ப்பு சக்தியானது கூடி நல்ல சுப மாற்றத்தை காண முடியும். எப்படி முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். பூமியின் தூரம் என்ன, செவ்வாயின் நிலை என்ன, அதன் காந்த ஈர்ப்பு சக்தி பூமியை தாக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம், இது என்ன கதையாக இருக்கிறது? கிரகங்கள் இருக்கின்ற, அதாவது சந்திரன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று இருக்கின்ற 7 கிரகங்கள் வெகு 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 தூரத்தில் இருக்கிறது. அவைகளிலிருந்து காந்த ஈர்ப்பு சக்தி வருகிறது. அதை மரங்கள் பெறுகின்றன. அந்த மரங்களால் பெறப்படுகின்ற அந்த காந்த ஈர்ப்பு விசை மனிதனையும் தாக்குகிறது என்பதெல்லாம் இன்றைய விஞ்ஞான காலத்தில் கதை கட்டுக்கதையாக இருக்கிறது என்றெல்லாம் கூட நீங்கள் யோசிக்கலாம். உண்மைதான். காரணம், எது ஒன்றும் அனுபவிக்காமல் அனுபவித்து பார்க்காமல் நாம் உணரப்போவதில்லை. அனுபவ அறிவு இருந்தால் மட்டும்தான் இதை உணர முடியும் என்று சொன்னால் எதையுமே உணர முடியாது. ஆகவே நம்முடைய பெரியோர்களெல்லாம் முட்டாள்கள் அல்ல. இன்றைய ஆய்வாளர்களும் இதை ஆய்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பூமியை கிழக்கு என்றும் மேற்கு என்றும் பிரிப்பது கிரீன்விச் ரேகை என்பது உங்களுக்கு தெரியும். இதுவே கற்பனை கோடுதான். அனைத்தையும் அறிவால் மட்டுமே புரிந்து கொள்ளும்போது பூமியிலிருந்து சூரியன் 14,96,00,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அங்கிருந்து வரும் வெப்பம் நம்மால் தாங்க முடிவதில்லை. சில தூரங்கள் அல்ல, கோடிக்கணக்கான மைல்கள். 14,96,00,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சூரியனுடைய வெப்பம் நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் சூடு நம் பக்கத்திலே பல டன் விறகு போட்டு எரித்தாலும் கிடைக்காத அளவு அந்த சூடு இருக்கிறது. சூரியனை போலத்தான் ஒவ்வொரு கிரகத்திற்கும் இருக்கும் விசை, காந்த ஈர்ப்பு விசை பூமிக்கு வருகிறது. அப்படி வருவதை மரம் தனது இலைகளின் வழியாக தனது நரம்புகள் மூலம் மரங்களின் அடிப்பாகத்திற்கு அனுப்புகிறது. நாம் நடும் மரங்கள் வானோக்கி வளரும்போது அந்த காந்த ஈர்ப்பு விசை மரத்தின் வாயிலாக மண்ணை சென்றடைகிறது. அந்த மண்ணிலே வாழும் நாம் நம்மை அறியாமலே அதனை பெற்று சீரும் சிறப்புமாகவோ அல்லது அல்லல்படும் வாழ்க்கையிலோ வாழ்ந்து வருகிறோம். மேஷ ராசி, மேஷ லக்னக்காரர்கள். இப்பொழுது நமக்கு சந்தேகம் வரலாம், ராசி வேறு லக்னம் வேறா என்று. மேஷ ராசி என்பது வேறு, லக்னம் என்பது வேறு. நான் பேசிக்கொண்டிருப்பது லக்னத்தை பற்றி. மேஷ லக்னக்காரர்களுக்கான மரங்கள் நான் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன். அந்த மரங்களை எல்லாம் எப்பொழுது நட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். அதாவது தனது லக்னத்திற்கு சுபகிரகங்கள் கோச்சாரப்படி வரும் நாளில் மரங்களை நட்டி நீர் ஊற்றி வளர்க்கலாம். ஆகவே அப்படி நடுகிற போது மனித உடம்பில் செவ்வாய் கிரகத்தின் மின் சக்தியானது இரத்த நாளங்களை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். காரணம், மேஷ லக்னத்துக்கு அந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய மின் சக்தியானது இரத்த நாளங்களை நன்றாக செயல்பட வைக்கும். மிகுந்த தைரியம், பராக்கிரமம், வீரம், எதற்கு மஞ்சாத மனவலிமை தருகிறது. இரத்த சம்பந்தமான நோய்கள், நரம்பு சம்பந்தமான நோய்கள் இவைகளெல்லாம் மட்டுப்படுகிறது, குறைகிறது. காவல், இராணுவம், சூடு சம்பந்தமான வேலைகள் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். மனதைரியம் வரும், உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும். இப்படி ஜாதக ரீதியாக நன்மை தீமைகள் தரவல்ல செவ்வாய் கிரகத்தின் மின்காந்த ஈர்ப்பு விசையை மேன்மேலும் அதிகப்படுத்துவதன் மூலம் அக்கிரக சக்தி குறைந்த மனிதர்கள் உங்களின் பால் ஈர்க்கப்படுவார்கள். அதனால் உங்களது வாழ்வு முன்னேற்றம் வானம் தொடும். கோள்கள் நடத்துகின்றன.
அவை நடத்துவதை பெறுவதற்கு மரங்கள் நமக்கு உதவுகின்றன. மரங்களை நட்டு மனிதன் நடக்கலாம். நம் பயணம் யார் கையில் என்று சொன்னால் கிரகங்களுடைய கையில். அதை புரிந்து கொண்டால் அந்த கிரகங்களுடைய சக்தியை நமக்கு பக்கத்திலேயே நட்டு வளர்த்து பெற்றுவிட முடியும் என்பதனை புரிந்து கொண்டால், இவ்வளவு சுலபமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை இத்தனை காலம் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று நீங்கள் வருந்துவது தெரிகிறது. இப்பொழுதே ஆரம்பியுங்கள். அடுத்த ரிஷப லக்கணத்துக்கு செல்வோம். நன்றி.